ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு யூடியூப்லயும் பேர்ட் லவ்வர்ஸ் கிட்டயும் வாட்ஸ்அப் குரூப்ஸ்லயும் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிறது பேண்ட் பேர்ட்ஸ் ஆஃப் இந்தியா. எந்தெந்த பேர்ட்ஸ் எல்லாமே பேன் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த பேர்ட்ஸ் எல்லாம் பேன் பண்ணல, ஆப்பிரிக்கன் கிரே பேரட் பேண்டா இல்லையா, கோல்டன் மெக்காவ் பேண்டா இல்லையா, ஜாவா பேண்டா இல்லையா அப்படின்ற எல்லா ஒரு கன்ஃபியூஷனுக்கும் விடை தெரிகிற ஒரு நாள். இதுல வந்து உங்களுக்கு ப்ரூஃபோட எந்தெந்த பேர்ட்ஸ் எல்லாம் பேனடு, எந்தெந்த பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணலாம், எந்தெந்த பேர்ட்ஸ் எல்லாம் லீகல் இல்லீகல் எல்லாமே ப்ரூஃபோட நான் உங்களுக்கு வந்து காமிக்க போறேன். நான் உங்களுக்கு காமிக்கிற ப்ரூஃப் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சும்மா ஏதோ ஒரு ஆர்டிக்கல்ல வந்ததோ இல்ல வந்து சும்மா யாரோ சொல்லிட்டு போனதோ கிடையாது. இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே இந்தியன் கவர்மெண்டால வெளியிடப்பட்டது. அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் ட்ரேடிங்கான ஆர்கனைசேஷன் சிட்டி அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அந்த ஆர்கனைசேஷன் வெளியிட்ட அந்த சார்ட்டோட உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போறேன் எந்தெந்த பேர்ட்ஸ் எல்லாம் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போவோம். இந்தியன் வைல்ட் லைஃபோட மேனுவல். நம்ம ட்ரேட் பண்றது எந்தெந்த பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணலாம், எந்தெந்த பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது, இல்லீகல் பேர்ட்ஸ் லீகல் பேர்ட்ஸ், அதுக்கான மேனுவல் தான் வந்து இந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லோகோ தெரியும். அது பாத்தீங்கன்னா WCCB அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம கவர்மெண்டால கொடுத்தது வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து தெளிவா கொடுத்துருக்கு. இதுதான் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போற ஒரிஜினல் ப்ரூஃப். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்டே வெளியிட்டது 2011 எடிஷன். இது வந்து ஸோ இதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கண்டிப்பா உண்மையாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம இந்தியன் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டே வந்து ரிலீஸ் பண்ணுது. இதுல சாப்டர் 2ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேர்ட்ஸுக்கான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல வந்து நார்மலா வந்து என்னென்ன பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு, எத்தனை ஸ்பீசிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கு, அதுல 1000, 230, 250 பேர்ட்ஸ் வந்து இந்தியன் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அதுல வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸும் அதுல வந்து சும்மா நார்மல் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அதுல கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது பேர்ட் ட்ரேடிங் இன்ஃபர்மேஷன்ஸ், பேர்ட்ஸ் வந்து எந்தெந்த பேர்ட்ஸ் வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ட்ரேடிங்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் உங்களுக்கு வந்து அங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே எப்படி வந்து நம்ம லீகலா ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்க இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க இதுல பார்த்தாலே தெரியும். காக்கட்டூ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முனியாஸ் அதெல்லாம் என்னது, இல்லீகலா லீகலா, பெட் ட்ரேட் பண்ணலாமா வேண்டாமா, இதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 படி எந்தெந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து சேல் பண்ணலாம் சேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி எல்லாமே டீட்டெயில்டா வந்து இந்த பேர்ட்ஸ் ட்ரேட்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எந்த ஒரு ஆர்டிக்கல் சும்மா ஏன்னா ஏதோ ஒரு ஆர்டிக்கலை படிச்சோ ஏதோ செஞ்சோ நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்கல. கரெக்டா பெர்ஃபெக்ட் ப்ரூஃபோட தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் லோகோ. இதுக்கு தான் நான் உங்ககிட்ட முன்னாடியே வந்து அந்த லோகோ வந்து உங்களுக்கு நான் காமிச்சேன். கவர்மெண்ட் லோகோ கவர்மெண்ட் வெளியிட்ட புக்ல தான் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஹயசந்த் மெக்காவ் எல்லாம் பேனடு கிடையாது. ஹயசந்த் மெக்காவ் எல்லாமே இன்டர்நேஷனல் ட்ரேடிங் பேர்ட்ஸ். ஸோ இந்த இதெல்லாமே பேனடு கிடையாது. இது வந்து நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ். ஹயசந்த் மெக்காவ், ரொசெல்லா இதுவும் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ட்ரேடிங் பேர்ட்ஸ் தான். இந்த பேர்ட்ஸும் வந்து நீங்க கண்டிப்பா வந்து ப்ரீட் பண்ணலாம், வளர்க்கலாம், இதை வந்து நீங்க ட்ரேட் பண்ணலாம், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லீகல் ஸ்டேட்டஸ்ல அப்பெண்டிக்ஸ் 2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இதுல பாத்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ் 2, அப்பெண்டிக்ஸ் 1 சிட்டிஸ் அப்படின்னு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது என்ன ஏது, அந்த அப்பெண்டிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ரெயின்போ லாரிக்கிட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காக்டெயில்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஜிகர்ஸ், அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் மெக்காவ் வெரைட்டிஸ், அதுக்கப்புறமா ஃபின்ச் வெரைட்டிஸ், ஃபின்ச்சஸும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து எல்லாமே இது வந்து லீகல் பேர்ட்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்க மெயினா கேட்டுட்டு இருந்த ஆப்பிரிக்கன் கிரே பேரட், இதுவும் பாத்தீங்க அப்படின்னா அப்பெண்டிக்ஸ் 2ல கொடுத்துருப்பாங்க சிட்டிஸ் அப்படிங்கிறதுல. ஓகே, இந்த சிட்டிஸ் அப்படிங்கிறது என்ன, அப்பெண்டிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெளிவா பாத்திரலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபின்ச்சஸ் வந்து சென்னையில வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது வந்து ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபின்ச்சஸ் வந்து 500 வருஷமா வந்து நான் இங்க வந்து நம்ம ஹோம் ப்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. 500 இயர்ஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை வளர்த்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ஃபின்ச்சஸ் எல்லாமே வந்து பேன் பண்ண முடியாது. இது பேண்டும் கிடையாது. இப்ப நீங்க பாக்குறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் பேர்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்கு,
இந்தியன் பேர்ட்ஸ்ல வந்து எதெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கறது இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒண்ணு. இந்த வைல்ட் லைஃப் நம்ம இந்தியன் பேர்ட்ஸ் அந்த டாபிக் கீழே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே அலெக்சாண்ட்ரியன் பேரக்கீட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளம்ஹெட் பேரக்கீட், இது வந்து எல்லாமே நம்ம இந்தியன் நேட்டிவ் பேர்ட்ஸ். அது மட்டும் இல்லாம ரோஸ் ரிங்டு பேரக்கீட், எமரால்டு டவ், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா புல்புல்ஸ், அப்புறம் பார்ன் அவுல் அப்படின்னு நிறைய ஏகப்பட்டது இருக்கு. ஃபால்கன், இது எல்லாமே வந்து நம்ம இந்தியன் பேர்ட்ஸ் தான். இதை வந்து நம்ம என்னைக்குமே ட்ரேடும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்லயும் வச்சு வளர்க்க முடியாது. இது வந்து நீங்க ஒரு அடிபட்டு வந்தோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது. இப்போ ஒரு பேர்டு வந்து அடிபட்டு நீங்க எங்க பாக்குறீங்க, அதை வந்து நீங்க ட்ரீட் பண்றீங்க அப்படின்னா அது ப்ராப்ளம் கிடையாது. பட் இந்த பேர்ட்ஸ் வந்து நம்ம இந்த சிக்ல இருந்து எடுத்து அதை நம்ம கூட வச்சு வளர்த்துறது, ஹலிஜ் ஃபெஷன்ட், இந்த மாதிரி எல்லா பேர்ட்ஸுமே வந்து இது எல்லாமே இந்தியன் பேர்ட்ஸ். இதை வந்து நம்ம என்னைக்குமே வளர்த்தக்கூடாது. இந்த பிளாக் ஹெட்டட் முனியா, இதை பத்தி நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்றேன் கடைசியில், இந்த வீடியோ கடைசியில் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி ஹில் மைனா, நார்மல் ஹவுஸ் மைனா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்ட்ஸ் வந்து இன்னும் லிஸ்ட்ல வந்து நிறைய இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு சிட்டிஸோட அப்பெண்டிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த அப்பெண்டிசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பெண்டிசஸ் 1, 2, 3 அப்படின்னு இருக்கும். அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த அப்பெண்டிசஸ் 1லயே பாத்தீங்கன்னா நூத்துக்கணக்கான பேர்ட்ஸ் பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்க பாக்குறது வந்து பீகாக் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கிரீன் முனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர்டு. இந்த பேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. இது வந்து இந்தியாவுக்குள்ள ட்ரேட் பண்ணக்கூடாது. இன்டர்நேஷனல் ட்ரேடிங்க்கு இது வந்து பாசிபிள், பட் இந்தியாவுக்குள்ள வந்து இதை வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்டோடைய ப்ரூஃபை வந்து நம்ம பார்த்தாச்சு. இனி அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிட்டிஸ் வந்து என்ன, அதாவது இன்டர்நேஷனல் ட்ரேடிங்காக ஒரு ஆர்கனைசேஷன், அந்த சிட்டி அப்படின்ற அந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து என்னென்ன ஒரு விதிமுறைகள்லாம் விதிச்சிருக்கு, அது என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா பார்த்துருவோம். இப்போ வந்து நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து அப்பெண்டிக்ஸ் 1. இந்த அப்பெண்டிக்ஸ் 1ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்டன் ரூல்ஸ் இருக்கு. இதுல வந்து ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல் 1, ஆர்டிகல் 2, ஆர்டிகல் 3 நிறைய கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்டிகல்ஸ் நான் இப்போ உங்களுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அப்படின்னு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்டுக்கு நீங்க கரெக்டான பெர்மிட் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஏ பாயிண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த அட்வைஸ் வந்து ஒரு சில ஸ்பீசிஸ்க்கு மட்டும்தான் வந்து ஆப்ட் ஆகும். அதுவும் வந்து ஸ்டேட்ல வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு உங்களுக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஜூரியோ இல்ல டேமேஜோ இல்ல வந்து அது ஒரு குரூயல், அதாவது அதை வந்து நம்ம எதுவும் ஒரு புண்படுத்தாம இருக்கிறோம் அந்த மாதிரி நீங்க வந்து ஷிப்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெர்மிட் தருவாங்க. இந்த பெர்மிட் வந்து இம்போர்டேஷனுக்கு வந்து கரெக்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. எக்ஸ்போர்ட் மட்டும் தான் பண்ண முடியும். அதே மாதிரி அங்க அவங்க இம்போர்ட் பண்றவங்களும் இதே மாதிரி நான் இங்க இருந்து இம்போர்ட் பண்றேன் அப்படின்ற ஒரு இது வச்சிருக்கணும், ஒரு ப்ரூஃப் வந்து அவங்க வச்சிருக்கணும். இது அப்பெண்டிக்ஸ் 2ல இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் அதுதான் சேம் வந்து அதுதான் வரும். என்ன கொஞ்சம் வந்து டிஃபரன்ஸ் வரும். அப்பெண்டிக்ஸ் 1, 2, 3 அப்படின்னு 3 அப்பெண்டிக்ஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சின்ன டிஃபரன்ஸோட இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கன்சர்வேஷன் லால வந்து எந்தெந்த பேர்ட்ஸ், எந்தெந்த பிளான்ஸ், எந்தெந்த அனிமல்ஸ் எல்லாம் வருதோ அதை வந்து யாரும் வெளியில வந்து அனுப்பக்கூடாது. அதாவது ஒரு கரெக்டான லைசன்ஸ் இல்லாமையோ இல்ல ஒரு சயின்டிபிக்கா ஒரு அத்தாரிட்டி, ஏதாவது ஒரு அத்தாரிட்டி வந்து நீங்க வந்து இதை அனுப்பலாம், இதை வந்து அனுப்பக்கூடிய ஒண்ணு அப்படின்னு லைசன்ஸ் கொடுக்காம பெர்மிட் பண்ணாம நீங்க வந்து அனுப்பக்கூடாது. அதுதான் வந்து நம்ம எல்லா அப்பெண்டிக்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா மெயினா சொல்லியிருக்கிறது அதான். நீங்க வந்து ஒரு லைசன்ஸ்டு பர்சன் இப்போ வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படின்னா உங்ககிட்ட லைசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து தாராளமா எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி வாங்குறவங்களும் அங்க வந்து பெர்மிட் வாங்கி வச்சிருக்கணும். நான் வந்து இதை வாங்குறேன் அப்படின்ற பெர்மிட் வந்து நீங்க அவங்க வந்து வாங்கி வச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்க தாராளமா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்ப நீங்க வந்து கேட்டது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்து வந்த ஒண்ணு வந்து என்னன்னா ஆப்பிரிக்கன் கிரே பேரட் வந்து பேனடு. இதுல வந்து நீங்க பாத்துக்கோங்க, அட் Conservation meeting in South Africa last week, countries voted to ban all international commercial trade in wild caught African grey parrots மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர இதுல வந்து நம்ம எல்லா கிரே பேரட்டும் வந்து வரல. அது மட்டும் இல்லாம கேப்டிவ் பிரீட் பேர்ட்ஸ் வில் பி ட்ரேடட். இததான் வந்து அவங்க தெளிவாவே கொடுத்துருக்காங்க. வைல்ட்ல இருந்து பிடிக்கிற பேர்ட்ஸ் மட்டும்தான்
நீங்க வந்து ட்ரேட் பண்ண முடியாது. நீங்க கேப்டிவ்ல ப்ரீட் பண்ற எந்த பேர்ட்ஸ் வேணாலும் நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். அது வந்து அவங்க தெளிவாவே கொடுத்துட்டாங்க. சோ நீங்க எதை பத்தியும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது தெளிவா வந்து நம்ம கவர்மெண்ட் சொன்னதுதான். இது வந்து ஆர்டிகல்ஸ்ல வந்திருக்கு. இது வந்து ஆர்டிக்கலும் கிடையாது. இது வந்து அப்பெண்டிக்ஸ் 1 அப்பெண்டிக்ஸ் 2ல தெளிவா எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்த ஒண்ணு. இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் எதுவுமே வந்து பேனடோ இல்லை எதுவுமே கிடையாது. இது வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு ஆர்டிக்கல். இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேகர் குமார் நீரஜ் அப்படின்றவர் வந்து நிறைய மெக்கால்ஸ் காக்டெயில்ஸ், அமேசான் பேரட்ஸ், கார்னியோஸ், காக்டூஸ் எல்லாத்துக்குமே வந்து இங்க கிரேட் மார்க்கெட் இருக்கு. அதோட பிரைசிங் பாத்தீங்கன்னா 1 lakhல இருந்து 1.5 lakh வரைக்கும் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பேர்ட்ஸை வந்து நம்ம கண்டிப்பா வந்து வளர்க்கலாம். இத வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 படி யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இந்த ஆக்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா வைல்ட் லைஃப் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டாலேயோ இல்ல எந்த ஒரு ப்ளூ கிராஸ் ஆகட்டும் யாராலையும் வந்து இந்த ஆக்டுக்கு கீழே வராத பேர்ட்ஸை வந்து எதுவுமே பண்ண முடியாது, சீஸ் பண்ணவும் முடியாது. அதுக்கு மேல நான் அவங்க ஆக்ஷனும் எடுக்க முடியாதுன்றத தெளிவா வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்க யாராவது வந்து அந்த மாதிரி சீஸ் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோ எடுத்து நீங்க தைரியமா காமிக்கலாம். நான் 100% கேரண்டியா சொல்றேன். எல்லாமே வந்து கவர்மெண்டோடைய டாக்குமெண்ட்ஸ், எதுவுமே வந்து பிரைவேட் செக்டர்ஸோட டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே கவர்மெண்ட் செக்டர்ஸோட டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா பெட்ரேட், ஆர்னமெண்டல், கேஜ் பிரீடிங், இந்த பேர்ட்ஸ் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அதுல பாத்தீங்கன்னா பாரக்கீட்ஸ், முனியாஸ், ஃபின்ச்சஸ், எமரால்டு டவ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹில் மைனா, த்ரஷர்ஸ், புல்புல்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சன் பேர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து கேஜ் பிரீடிங் பண்ணக்கூடாது. இது எல்லாமே இந்தியன் வைல்டு பேர்ட்ஸ். அதனால இந்தியாவுக்குள்ள இந்த பேர்ட்ஸை மட்டும் நீங்க வளர்த்தாதீங்க. ஃபின்ச்சஸ் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபின்ச்சஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஜீப்ரா ஃபின்ச்சஸ், மற்ற ஃபின்ச்சஸ் எல்லாம் நீங்க எக்ஸாட்டிக் ஃபின்ச்சஸ் வந்து நீங்க வளர்த்தலாம். பட் இந்தியன் பிரீட் ஃபின்ச், இந்தியன் ஃபின்ச்சஸ் வந்து நீங்க வளர்த்தக்கூடாது. அதான் வந்து அவங்க சொல்றாங்க. வீவர் ஃபின்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபின்ச்சஸை நீங்க வளர்த்தக்கூடாது. ஃபின்ச்சஸ்ன்றது நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகே, இது வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் இங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர் தவிர மீதி எல்லா இடத்துலயுமே இதை வந்து பெட்டா வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ முழிச்சுக்க வேண்டியது நம்ம பையர்ஸ் தானே தவிர பிரீடர்ஸோ இல்ல ட்ரேடர்ஸோ கிடையாது. முழிச்சுக்க வேண்டியது பையர்ஸ் மட்டும்தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா 150 ஸ்பீசிஸ் வந்து இது வந்து பேன் பண்ணிருக்கு. 150 ஸ்பீசிஸ் வந்து நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லீகலா அப்படின்னு வந்து இவங்களே ஃபுல் ரெக்கார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ வியூவர்ஸ் எல்லாரும் பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. வியூவர்ஸ் வந்து பிரீடர்ஸ் ஆகட்டும், ட்ரேடர்ஸ் ஆகட்டும், இல்லை பெட் ஷாப் வச்சிருக்கவங்களாகட்டும், இல்லை நார்மலா நான் வீட்டில் வளர்த்துறேன், ஹாபிக்காக வளர்த்துறேன்னு சொல்றவங்களாகட்டும், எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது பேனட் ஐட்டம்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை வைல்ட்ல வந்து ரிலீஸ் பண்ணிருங்க. வைல்ட்ல ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்தெந்த பேர்ட்ஸ் எல்லாம் பேனட் இல்லையோ அந்த பேர்ட்ஸ் வந்து நீங்க ப்ரீட் பண்ணலாம், இல்லை பெட்டா கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி இல்லீகல் ட்ரேடிங் மட்டும் யாரும் பண்ண வேண்டாம். அது என்னுடைய ரெக்வஸ்ட்னே சொல்லுவேன். ஏன்னா இல்லீகல் ட்ரேடிங்னாலதான் நம்ம பேர்ட்ஸ் எல்லாமே அழிஞ்சிட்டு வருது. ஆப்பிரிக்கன் கிரே பேரட் காங்கோல அழியிற நிலைமையில இருக்கிறதுனாலதான் பேன் பண்ணுங்க அப்படின்னு, இல்ல இன்டர்நேஷனல் ட்ரேடிங்க்கு பேன் பண்ணுங்க அப்படின்னு எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து அங்க ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்தியன் ரிங்னெக் பேரட் வந்து நம்ம வெளியில எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதாவது கேஜ் பிரீடட் பேர்ட்ஸை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பட் நம்ம வந்து வைல்டு பேர்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. இதுதான் எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயுமே தெளிவா கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸோடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் உங்ககிட்ட காமிச்ச எல்லா ப்ரூஃபும் வந்து லிங்க்ல வந்து நான் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க, எல்லா லிங்க்கும் இருக்கும். அந்த லிங்கை நீங்க யூஸ் பண்ணி நீங்களே போய் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன பேர்ட்ஸ் இருக்கு. 150 பேர்ட்ஸ் இருக்கு. அந்த 150 பேர்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத என்னாலையும் போட முடியாது. அதுக்கெல்லாம் எனக்கு 1 month கிட்ட டைம் வேணும். ஸோ அதையும் என்னால முடிஞ்சால் என்னென்ன பேர்ட்ஸ் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்றேன். பட் இந்த லிங்கை போய் நீங்களும் படிச்சு பாருங்க. என்னென்ன பேர்ட்ஸ் எல்லாம் பேனடு, அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன, எப்படி வந்து நம்ம லீகலா வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு நான் சொல்லிக்க விரும்புறது என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு யூடியூபர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்காதீங்க. நீங்க தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறத விட எந்த இன்ஃபர்மேஷன் தெரியாம நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்காதீங்க. உங்களால முடிஞ்சா அதை வந்து கலெக்ட் பண்ணிட்டு அப்புறமா இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இல்லைன்னா அந்த இன்ஃபர்மேஷனை நீங்க வந்து வெளியில எதுவும் பப்ளிஷ் பண்ணாதீங்க. ஏன்னா இதனால பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க. எல்லாருமே பிரீடர்ஸ் ஆகட்டும், ட்ரேடர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே அஃபெக்ட் ஆகிறாங்க. நிறைய பேர் ஒரு ஸ்டார்டிங் க்ரூமர்ஸ் மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே, ஆப்பிரிக்கன் கிரே பேரட் வளர்த்துறவங்க எல்லாம்
என்கிட்ட வந்து அந்த ஆப்பிரிக்கன் கிரே பேரட் வந்து எனக்கு வித்து கொடுங்க அப்படின்லாம் கேக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி யாரும் வந்து இந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் போடாதீங்க. எந்த பேர்ட்ஸும் பேண்ட் இல்லையா, இல்லீகலான்றதை நீங்க டைரக்டா போய் கவர்மெண்டோட வெப்சைட்ல போய் பாருங்க. இல்லைன்னா வைல்ட் லைஃப் ஆக்ட்னு நீங்க டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துடும். இல்லைன்னா இந்த லிங்க்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்க போய் பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு யூடியூபர்ஸ் வந்து இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஒன்னு மொழி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு போடுங்க, இல்லைன்னா அந்த இன்ஃபர்மேஷனை நீங்க போடவே வேண்டாம். இது வந்து என்னோட ரெக்வஸ்ட். இதோட என்னோட ரொம்ப நான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன். இந்த மாதிரி எதுவும் தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காதீங்க சேனல்ல. ஏன்னா வியூவர்ஸ் எல்லாமே நம்மள நம்புறாங்க. இவங்க யூடியூப்ல வந்து இவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் சொல்றாங்க, அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றாங்க அப்படின்னு யூடியூபர்ஸ் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கையை நீங்களே கெடுத்துக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன் சொல்லி இந்த வதந்திகள் எல்லாம் கிளப்பி விட்டுட்டு இருக்காதீங்க. இது வந்து என்னோட ரெக்வஸ்ட். ரொம்பவே நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த பிளாக் ஹெட்டட் முனியா பத்தி உங்களுக்கு கடைசி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவை போட்டவர், இந்த வீடியோ வந்து யார் அந்த ஆப்பிரிக்கன் கிரே பேரட் வந்து யாரு பேனட் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க போட்டிருக்கிறது முனியா பேனட்னு சொன்னாங்க, ஆப்பிரிக்கன் கிரே பேரட் பேனட்னு சொன்னாங்க. ஆனா அவரே பாத்தீங்க அப்படின்னா முனியா வந்து பெட்டா வச்சிருக்காரு. அவரோட வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன். அவரோட இந்த வீடியோஸ் பார்க்கும்போது அவர் எப்படி என்னென்ன வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காரு அப்படின்றத நான் சர்ச் பண்ணும்போது அவரே பாத்தீங்கன்னா முனியாஸை வந்து அவரே நான் வந்து இதை ப்ரீட் பண்ண போறேன், இது வந்து உள்ள கூடு கட்டிட்டு இருக்கு, இது ப்ரீட் ஆச்சுன்னா இது என்ன மேல் ஃபீமேல் தெரியல, 700 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அவரே ஒத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோலயே 4 வருஷமா நான் வந்து கிரீன் பேரட் வந்து வளர்த்திட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் அவர் ஒத்துக்கிறாரு. சோ இந்த மாதிரி யாரையும் என்கரேஜ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு நீங்க வளர்க்கறதா இருந்துச்சுன்னா அது உங்களோட பர்சனல், நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க. நான் வளர்க்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். பட் இந்த மாதிரி வளர்க்க கூடாது. இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி யூடியூப்ல பேண்ட் பேர்ட்ஸ் வந்து நான் அந்த ப்ரீட் பண்றேன், நான் வந்து இதை வந்து எனக்கு ஆசையா இருந்துச்சு, நான் வாங்கினேன், இங்க இது கிடைக்குது, அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லி வியூவர்ஸை வந்து அந்த இல்லீகல் பேர்ட்ஸுக்கு வந்து அதை வளர்க்கறதுக்காக மோட்டிவ் பண்ணாதீங்க. இதை வந்து நான் ரொம்ப பெரிய ரெக்வஸ்டா சொல்லிக்கிறேன். மத்தவங்களையும் நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க, மத்தவங்களை வந்து இந்த மாதிரி இல்லீகல் பேர்ட் ட்ரேடுக்குள்ள கூட்டிட்டு வராதீங்க. இல்லீகல் பேர்ட்ஸை ப்ரீட் பண்றதுக்கு, நம்ம இந்தியன் வைல்டு பேர்ட்ஸை ப்ரீட் பண்றதுக்கு, கேஜ் பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணாதீங்க. இது வந்து நான் வந்து அவங்களை வந்து நான் டைரக்டாவே நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன நினைச்சாலும் எனக்கு பரவாயில்ல, வியூவர்ஸ் வந்து என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, இவங்க வந்து விளம்பரத்துக்காக பண்ணிட்டு இருக்காங்க. யூ கேன் திங்க் எனிதிங். அதை பத்தி கவலையே இல்லை. நான் டைரக்டா அவங்களதான் நான் உங்களை சொல்றேன். இந்த மாதிரி நீங்க யாரையும் மோட்டிவ் பண்ணாதீங்க, என்கரேஜ் பண்ணாதீங்க. இந்தியன் வைல்டு பேர்ட்ஸை கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ப்ரீட் பண்ணக்கூடாது, கேஜ் பண்ணக்கூடாது. இதை வந்து நீங்க டேம் பண்ணி வைக்கிறேன், அது பண்ணி வைக்கிறேன், கிரீன் பேரட் வந்து நான் டேம் பண்ணி வைக்கிறேன், அலெக்சாண்ட்ரியன் பேரட் கிட்ட நான் டேம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி எந்த ஒரு முட்டாள்தனமான வேலைகளையும் நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு அவ்வளவு கோபம் வருது. ஏன்னா ஒரு நம்ம இந்தியன் வைல்டு பேர்ட், அது வைல்ட்ல தான் இருக்கணும். அந்த வைல்ட்ல இருக்கிறத வந்து எடுத்து வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி பண்றது இட்ஸ் டூ அன்ஃபேர். வந்து என்னால இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம அவரோட வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேர் இருந்தா நீங்க 100 பேரை மாத்தலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. எந்த ஊர்ல சன்கன்யூர் வந்து ஒரு பேரை வச்சு 100 பேரை மாத்துறாங்கன்னு எனக்கும் தெரியல. ஒரு பஜ்ஜீஸை வச்சுட்டு ஒரு பேர் பஜ்ஜீஸை வச்சுட்டு 50 பேர் பஜ்ஜீஸ் 60 பேர் பஜ்ஜீஸ் எல்லாம் மாத்துறாங்கன்னு எனக்கும் தெரியல. சோ இந்த மாதிரி பணம் பணம் பணம், அந்த பணத்தோட மோட்டிவ்ல யாரையும் இழுக்காதீங்க. நீங்க மற்ற வீடியோஸ் என்ன வேணா போட்டுக்கோங்க, என்ன இன்ஃபர்மேஷன் வேணா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மத்தவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஒரு வீடியோஸும் நீங்க போடாதீங்க, தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.